வைரலாக போயிட்டுருக்கிற பூவாழை புட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் போனேன். போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து விறகடுப்பில் தான் செஞ்சேன். ஒரு வானல் ஒன்று வச்சு 3 ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறுனதும் அது கூட 2 வாழைப்பழம், 1 கப் தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, தேவையான அளவு வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே போய் இலை கட் பண்ணிட்டு வந்துடலாம். இலையும் கட் பண்ணிட்டு வந்து அம்மாகிட்ட தான் கொடுத்தேன். அம்மா தான் இலையில வச்சு ஒன்று ஒன்றா மடித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அதை வாங்கி இட்லி தட்டில் வச்சு 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இவர் வந்து பாருங்கள் கோவம் வந்துடுச்சு, பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஒரு டாக் ஒன்று வந்தது. அது மேலெல்லாம் முடியெல்லாம் எப்படி சிலுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், பயங்கரமாக சண்டை போட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பூவாழை புட்டும் வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா திகட்டும் போல இருக்குது. சரி அம்மாவும் இருந்தாங்க, சரி அம்மாக்கிட்ட கொண்டு கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.